ஒரு வில்லனாக இருந்து அவர் ஆக முடியுமா ஹீரோ என்று ஒரு கேள்விக்குறி. அதற்கு விடை கொடுத்த படம் தான் புவனா ஒரு கேள்விக்குறி. மறைந்து விட்ட இயக்குனர் MS பாஸ்கர் இயக்க, நம்முடைய கலைஞானம் தயாரிக்க, அவர் கதாநாயகனாக நடித்த படம் தான் பைரவி. அதன் மூலம் தமிழ் திரையுலகத்துக்கு அவர் ஆகிவிட்டார் ஆனந்த பைரவி. மறைந்துவிட்ட இயக்குனர் மகேந்திரன் உருவாக்கிய முள்ளும் மலரும் இன்றைக்கும் அவருடைய புகழ் மேன்மேலும் வளரும். அவர் வந்தாலே அரங்கம் அதிரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டார். அவர் நடித்த படம் தான் பில்லா. அது ஓடியது நல்லா, கட்டியது கல்லா. அவர் நடித்த படம் தான் அண்ணாமலை. அது பார்க்க வைத்தது அவரை அண்ணாந்து பார்க்கும் மலை. பாட்சா, அது அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சா என்றால் அப்படி ஹிட் ஆகிட்டு. அது மட்டுமல்ல, KS ரவிக்குமார் இயக்கிய படையப்பா, அது அவரை ஆக்கியது பெரிய மலையப்பா.